இந்த ஆண்டின் சந்திர கிரகணம் வரும் ஞாயிற்றுக்கிழமை நிகழ உள்ளது. இரவு 9:56 மணிக்கு துவங்கி நள்ளிரவு 1:26 வரை சந்திர கிரகணம் நிகழ உள்ளது. இந்த சந்திர கிரகணத்தின் போது நாம் செய்யக்கூடியது என்ன, செய்யக்கூடாதது என்ன, இந்த சந்திர கிரகணத்தின் போது பாதிக்கப்படக்கூடிய ராசிகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதை பார்ப்போம். சூரியன், பூமி, சந்திரன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியின் நிழல் சந்திரன் மீது விழுவதால் சந்திரன் முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ மறைக்கப்படும் நிகழ்விற்கு சந்திர கிரகணம் என்று பெயர். கவனமுடன் இருக்க வேண்டிய ராசிகள்: மிதுனம், துலாம், மகரம், கும்பம், மீனம். நட்சத்திரங்கள்: சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, புனர்பூசம், விசாகம். பரிகாரம்: கிரகணத்தின் போது இஷ்ட தெய்வங்களை நினைத்து தியானம் செய்யலாம். சந்திர கிரகணம் முடிந்த பின்பு குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்து விளக்கேற்றலாம். கிரகணத்தின் போது செய்யக்கூடாதவை: கிரகணம் நடைபெறும் சமயத்தில் கிரகண அலைகள் தாக்காமல் இருக்க வெளியே செல்லக்கூடாது. குறிப்பாக குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது. கிரகண நேரத்தில் சமையல் செய்யக்கூடாது. முக்கியமாக சாப்பிடக்கூடாது. கிரகணத்தின் 3 மணி நேரத்திற்கு முன்போ அல்லது பின்போ தான் சாப்பிட வேண்டும். கிரகணத்தின் போது செய்ய வேண்டியவை: கிரகண கதிர்கள் தாக்காமல் இருக்க உணவுப் பொருட்களில் தர்ப்பை புல் போட்டு வைப்பது நல்லதாகும். சந்திர கிரகணம் முடிந்ததும் தண்ணீரில் உப்பு, மஞ்சள், வேப்பிலை கலந்து குளித்தால் கிரகணத்தால் ஏற்பட்ட கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் அழியும். வீட்டை சுத்தம் செய்த பின்னர் சுவாமி படங்களை சுத்தம் செய்து விளக்கேற்றி இறைவனை வழிபட நன்மைகள் உண்டாகும். நன்றி, வணக்கம்.